விஜய் வெளியில வரவே பயப்படுறாரு, களத்துக்கு வரவே பயப்படுறாரு. அன்னைக்கு விஜயகாந்த் எடுத்த தெளிவான அரசியல் கூட விஜயால எடுக்க முடியல. போலீஸ் ஒரு அனுமதி மறுத்தாங்கன்னா உடனே சரின்னு சொல்லிட்டு பவ்யமா ஒதுங்கிடுறாரு. நீங்க அரசியல் கட்சி நடத்தும் போது எல்லா நேரத்துக்கும் நீங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் போராட்டங்களை நடத்தணும்னு அவசியம் கிடையாது. சட்டத்தை மீறியும் பல நேரங்களில் போராட்டம் நடத்தணும். நான் சொல்றது வன்முறை இல்லாத போராட்டங்களை சொல்றேன். ஒரு தடவை கூட சட்டத்தை மீறாம அரசாங்கம் சொல்றது அப்படியே பவ்யமா கையது கொண்டு மெய்யது பத்தி அப்படியே போறதுன்னு வாங்கல. அந்த மாதிரி நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு இருக்காது, அரசாங்கமும் உங்களை பார்த்து பயப்படாது. இன்னைக்கு வீரியமா ஒரு போராட்டத்தை கூட விஜயால் எடுக்க முடியல. விஜய்க்கு அந்த அரசியல் துணிச்சல் வரவில்லை என்பதும் சிபிஎம் திமுக கூட்டணியில் அட்டைபோல் ஒட்டி கொள்ள வைத்திருக்கு. பாஜகவும் அதிமுகவும் அவங்க கூட்டணி ஜெல்லாவில் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் அது விளங்கல, டேக் ஆஃபே ஆகலன்றது தெரியுது. அதனால எங்களை எப்படியாவது காப்பாத்திரு எஸ்ஓஎஸ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. விஜய் தரப்புல இருந்து மறுத்துக்கிட்டே இருக்காங்க. லவ்லையும் வார்லையும் அரசியலையும் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து நீங்கள் ப்ரொபோசல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, எதிர் சைட்லேருந்து ரிஜெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு கட்டத்தில் அக்செப்டன்ஸ்னு அர்த்தம். லவ்லையும் பாலிடிக்ஸ்லையும் எஸ்ன்னா நோ, நோன்னா எஸ்ன்னு ஒரு சொல்லாடல் உண்டு. இது அப்படி இருக்குமான்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். இது ஒன் சைடு லவா அல்லது டபுள் சைடு லவா கனிய ஆரம்பிச்சிடுச்சா? அதாவது தடி கொண்டு அடிச்சு கனிய வைக்க முடியாது, தானா கனியணும். ஆனா கரப்பார கரைச்சா கல்லும் கரையும். வாய்ப்பு குறைவு, அறவே ஒதுக்கி தள்ள முடியாது. கூட்டணி நிலைக்கும், ஆனா விளங்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் வேற. நிலைக்கும், அது விளங்குமான்றதுதான் இப்ப முக்கியமான கொஸ்டின். 6 மாசத்துக்குள்ளே உங்க போக்க மாத்திக்கலன்னா அது விளங்காது. பிகாஸ் ஸ்டாலின் இஸ் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு அதிர்ஷ்டம் துணை நின்று கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகளும் அவருக்கு துணை போகின்றன, அதிர்ஷ்டமும் அவருக்கு துணை போகிறது. அதனால ஸ்டாலினுக்கு அதிர்ஷ்டம் கூட இருக்கிறதால இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகாது. ஜெல் ஆகலைன்னா ஆபத்து அதிமுக பாஜகவுக்கு, லாபம் திமுகவுக்கு. ஆனால் ஒருவேளை அதிமுக பாஜகவுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அமித்ஷா கண்டமேனிக்கு பேசுறது, அண்ணாமலை பேசுறதுலாம் இல்லாமல் அதிமுகவோட சுயமரியாதையை சீண்டாமலாம் இருந்தாங்கன்னா இந்த அலையன்ஸ் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆன்டி பிஜேபி இருந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குமானா இருக்காது. ஓரளவு இருக்குது, கடுமையாக இருக்குது, நான் மறுக்கல. ஆனால் 6 மாதங்களில் இந்த கவர்மெண்ட் மேலே இருக்க வெறுப்பு இன்னும் கூடும்போது, ஆன்டி இன்கம்பன்சி கூடும்போது, ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி கீழே இருக்குங்க. மீடியா அதை ரெஃப்ளெக்ட் பண்ண மறுக்குது. மிகப்பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி கீழே இருக்குது. விலைவாசிலாம் ரொம்ப கடுமையாக உயர்ந்திருக்குது. மின் கட்டணங்கள்லாம் ஒரு சின்ன கடை 2000 ரூபாய் மின் கட்டணம் இன்னைக்கு 7000 ரூபாய் கட்டுறோம். வீடுகளுக்கு நாங்கள் இப்போ ஏற்றாம கவர்மெண்ட் ஏற்றுக்குதுன்றாங்க. அடுத்த வருஷம் டபுளாக ஏற்ற போகிறோம். மிகப்பெரிய அளவில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடுது. ப்ராமிசஸ், எலக்ட்ரல் ப்ராமிசஸ் பெரும்பாலானதை நிறைவேற்றல. கல்வித்துறை நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, படுபாதாளத்தில் இருக்குது கல்வித்துறை. சட்டம் ஒழுங்கு இந்த விஷயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தி சிரிக்குது. காவல்துறை அத்துமீறல் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றன. ஆன்டி இன்கம்பன்சி ஹியூஜா இருக்குது. சுய புத்தி இருக்காம பேச மாட்டான். ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. அதை தான் பேசுறானுங்க. நீ நிலைமை கீழே மோசமா இருக்கு. ஆனா அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு என்னன்னா அந்த நிலைமையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு எதிர்கட்சிகள் இல்லை. அதாவது ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா they have to swim together or sink together. ரெண்டு பேருக்கும் ஒன்னா நீந்தணும் இல்லை ஒன்னா முழுகணும். அதிமுகவை பிஜேபி உள்ள வச்சு அழிக்குது, அதில் எந்த சந்தேகம் வேணாம். 26 தேர்தலில் திமுகவோட கூட்டணி திமுக ஜெயிச்சா கூட பரவாயில்ல, அதிமுக அழியணும், அதுதான் பிஜேபியோட எண்ணம் தெளிவாகவே தெரியுது. ஆனால் மீறி வர முடியாது, திமிரிக்கிட்டு வெளியில் வர முடியாது. எடப்பாடியால் வந்தாருன்னா அவங்க பிஜேபி ஏடிஎம்கேவையும் உடைக்கும்.